இருக்கும், ரொம்ப அதிர்ச்சியா இருக்கும் உங்களுக்கு. இதுல அதிகாரிகள் இல்லை. நான் திமுகவை சேர்ந்த சில அரசியல்வாதிகளையே நான் குறை சொல்றேன். அவங்க தமிழ் நலன்ல ஆர்வம் காட்டவே இல்லை, கொஞ்சம் கூட காட்டவே இல்லை. நான் ரொம்ப ஸ்பெசிபிக்கா ஒரு உதாரணம் சொல்றேன். இந்த முதலமைச்சர் ஆவதற்கு முன்னால் 2021 ஒரு திமுக தோழர் ஒருத்தர் வந்து, என்னுடைய நண்பர் ஒருத்தர் சொன்னேன், இந்த தமிழ் தாய்மொழி பள்ளிக்கூடங்கள்னு கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஒரு 12-13 பேர் இருக்காங்க, அவங்க ரொம்ப சிரமப்படுறாங்க. ஏன்னா 2000 சொச்சத்துல ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல இருந்து நினைக்கிறேன் ஒரு சட்டம் போட்டாங்க, இனிமே யாரு வேணாலும் பள்ளிக்கூடத்தை துவங்கலாம், ஆனா அது வந்து அரசு உதவி வரும் பள்ளிக்கூடமா இருக்காது, அவங்களுடைய நிதியை அவங்களே தான் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கவர்மெண்ட் ஆர்டர் ஒன்று இஷ்யூ பண்ணாங்க. நிறைய பேர் அதுல இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் ஆரம்பிச்சாங்க, அவங்கள நீ கோடீஸ்வரன் ஆயிட்டாங்க. தமிழ் மீடியம் ஸ்கூல் ஆரம்பிச்சவங்க தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதாவது ஆசிரியர்களுக்கு 5000 ரூபாய் சம்பளம் கொடுக்கறது கஷ்டப்பட்டு இருக்காங்க. திருப்பூர்ல வந்து இவர் ஒரு டாக்டர் ஒருத்தர் நியூஜெர்சியில் இருக்காரு, என்னுடைய நண்பர் டாக்டர் சுந்தரம். அவரு 10 வருஷமா இதுக்காக சத்தம் போடாம ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு, யாருக்குமே தெரியாது. தன்னுடைய சொந்த பணத்திலிருந்து 50-60 லட்சம் ரூபாய்க்கு மேல கொடுத்திருக்காரு. பெட்னாவில் பேசி அவங்ககிட்ட இருந்து $1 லட்சம் வர்றதுக்கு ஏற்பாடு பண்ணாரு. அது எல்லாம் யானை பசிக்கு சோளப்பொரி மாதிரி. அரசு தீர்மானம் எடுத்தால் ஒழிய இந்த பள்ளிகள் வந்து உயிர்ப்போட வாழ முடியாது. அப்ப நான் வந்து பார்த்தேன், அன்னைக்கு வந்து இந்த 14 இந்த பள்ளிக்கூடங்களுக்கு மட்டும் தேவை வந்து 2 கோடி ரூபாய் கொடுத்தா இந்த 5000 சம்பளத்துக்கு மேல 10,000 சம்பளம் கொடுக்கலாம். அது கூட ஆசிரியர்கள் மனம் வந்து வேலை வைப்பாங்க. அப்ப இதுக்கு வந்து நான் வந்து வேண்டுகோள் விடுத்தேன். இவற்றை வந்து தேர்தல் நடக்கிற சமயத்துல திரு ஸ்டாலின் அவர்களை சந்திச்சு இதை வந்து நான் சொன்னேன். ஸ்டாலின் இதை ரொம்ப பொறுமையா கேட்டாரு, அக்கறையோடு கேட்டார். கேட்டுட்டு சரிங்க, நீங்க சொன்னதை நான் மனசுல வாங்கிக்கிட்டேன். அவர் ஒரு முதிர்ந்த அரசியல் தலைவர், உடனே எஸ்ன்னு சொல்லக்கூடாது ஒரு அரசியல் தலைவர். ஏன்னா அவர் எஸ் சொன்னா அது எஸ் தான், அவர் நோ சொன்னா அது நோ தான். அப்போ அவர் எஸ் சொன்னா அதுக்கான இம்ப்ளிகேஷன் என்னன்னு தெரியாம எஸ் சொல்ல முடியாது. ஆனா அவருடைய அக்கறையை பார்த்தேன், சரி பார்ப்போம், நீங்க சொல்றதை நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொன்னாரு. அடுத்து எந்த தலைவர் என்னைய கூட்டிட்டு போனாரோ அவர் அதை தேர்தல் அறிக்கையில சேர்க்கறதுக்கு அரும்பாடுபட்டார். ஆனா தேர்தல் அறிக்கையை தயாரிக்கிற நேரத்தில் அவருக்கு வேறு வேலையா இருந்ததுனால அந்த இடத்துல இருக்க முடியல. யாரோ ஒரு புண்ணியவான் 2 கோடிங்கிறது 200 கோடின்னு சொல்லிட்டாங்க. இவ்வளவு ஆகுமா அப்படின்னு சொல்லி அது தேர்தல் அறிக்கையில ஒரு வாக்குறுதியா வரல, போச்சு. அடுத்து இந்த 5 வருஷத்துல நான் முதல்ல அதிகாரிகளை தான் சந்திச்சேன். அதிகாரிகளை சந்திச்சு நான் சொல்லும்போது ஒரு அதிகாரி வந்து என்கிட்ட சொன்னாரு, சார் நீங்க சொல்ற 14 பள்ளிக்கூடத்தை பத்தி மட்டும் எப்படி சார் கவலைப்பட முடியும்? அதையும் தவிர எத்தனையோ பள்ளிக்கூடங்கள் இது மாதிரி வந்து தமிழ் பயிற்று வைக்கிறாங்க, அவங்க அங்கேயும் வந்து கஷ்டப்பட்டு தான் இருக்காங்க. நான் சொன்னேன், தமிழை சொல்லித்தானே இன்னைக்கு வந்து திராவிட கட்சிகள் வந்து ஆட்சிக்கு வர்றாங்க, அப்ப தமிழுக்குன்னு சொல்லி கண்டிப்பா செய்யணும்ல. நீங்க தமிழை சொல்லி ஆட்சிக்கு வந்த ஒரு கட்சியுடைய அரசாங்கத்துல நீங்க உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க. எத்தனை பேர்? 70,000 பேர் அப்படி இருக்காங்க. நீங்க சொல்ற 12 ஸ்கூல்ல 14 ஸ்கூல்ல மொத்தமே ஒரு 12,000 பேர் இருப்பாங்க, அதுக்கும் கம்மியா தான் இருப்பாங்க. நான் சொன்னேன் 70,000 இல்லை, 7 லட்சம் இருந்தாலும் தமிழ்ல வந்து பயிற்று மொழியா வந்து சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த பள்ளிக்கூடத்துக்கு உதவ வேண்டியது நம்முடைய கடமை இல்லையா? அப்ப நீங்க இந்த ஜியோ போட்டாங்களே, அந்த ஜியோவில் வந்து ஒரு மாறுதல் கொண்டு வரணும். அதாவது இது வந்து இனிமேல் இதுவரை நடத்தப்படுகின்ற பள்ளிகளில் தமிழை பயிற்று மொழியாக கொண்ட பள்ளிகளுக்கு அரசு சார்ந்த பள்ளிகள் என்று உதவி அளிக்கப்படும் அப்படின்னு சொல்லி ஒரு திருத்தம் கொண்டு வரணும். ரொம்ப செலவழியும் சார். ஏங்க 15,000 கோடியே செலவழிஞ்சிட்டு போகுது. உங்க கல்வித்துறையில வந்து என்ன பட்ஜெட் இருக்கு? பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய்கள் கல்வித்துறையில செலவழிக்கிறீங்க. இதுல எவ்வளவு வரும்? ஒரு 100 கோடி வருமா? 300 கோடி வருமா? 1000 கோடி வருமா? இதை செய்யணும், செய்ய வேண்டியது நம்முடைய கடமை. ஆனா அந்த அளவில் அதுக்கு மேல என்னால் எதுவும் செய்ய முடியல. ஒரு நாள் வந்து திரு ஜென்ராமுடைய டிவி மனிதா ப்ரோக்ராம் தினம் பேசிட்டு இருக்கேன். அதுல நான் இதை பத்தி ரொம்ப வருத்தப்பட்டு பேசிட்டு இருந்தேன். நான் சொன்னேன், முதலமைச்சரே இதுல விருப்பப்பட்டு தான் இருக்காரு, அதுக்கப்புறம் ஒன்றும் நடக்கலைன்னா நம்ம என்ன செய்ய முடியும்னு கேட்டேன். நான் சொல்லி அடுத்த நாள், இதெல்லாம் எப்படி ஆதாரப்பூர்வம் அமையுதுன்னா, நான் சொல்லி அடுத்த நாள் காலையில நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து என்னுடைய நண்பர் ஒருத்தரோட பத்திரிகையை சேர்ந்த ஒரு நண்பரோட உட்காந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருக்கேன். எனக்கு ஒரு ஃபோன் கால் வருது. ஃபோன் கால் வந்து கல்வி அமைச்சர் இருந்து வந்தது. அவர் சொன்னார், நீங்க ஏதோ பேசுனீங்களா டிவியில, முதலமைச்சர் அதை கேட்டிருந்திருக்காரு, என்னைய கூப்பிட்டு மிஸ்டர் பாஸ்கர் சொன்னது என்னன்னு பார்த்து உடனடியா இதுக்கு தீர்வான்னு சொன்னாரு, என்னங்க பிரச்சனைன்னு என்கிட்ட கேட்டார். நான் சொன்னேன், இதுதாங்க பிரச்சனை, தமிழையே பயிற்று மொழியா கொண்ட பள்ளிகள்லாம் நீங்க தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க. உடனே அவர் என்கிட்ட சொன்னாரு, அவங்களுக்கு எதுவும் நல்லதுதானுங்க, பொலிட்டிக்கலி ஆல்சோ இட் இஸ் குட் ஃபார் அஸ். நான் சொன்னேன், அதைத்தான் நான் 5 வருஷமா சொல்லிட்டு இருக்கேன், உங்களுக்கும் நல்லது தமிழுக்கும் நல்லது, நான் உடனடியா வந்து சரி பண்ணிடுறேங்க, பாத்துறேங்க, தேங்க்யூங்க அப்படின்னாரு. சொல்லிட்டு மறுநாள் காலையில எனக்கு ஃபோன் பண்ணாரு. ஃபோன் பண்ணி, இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மையத்துல வந்து பாலகிருஷ்ணன் ஐஏஎஸ் இருக்கார்ல, அவற்றை நாங்க சொல்லியிருக்கோம், இதை பார்த்துக்கோங்கன்னு, அவங்களுக்கு நாங்க வந்து பணம் கொடுக்க போறோம், இந்த பள்ளிக்கூடங்களுக்கு அவங்க பார்த்துக்கிடட்டும். நான் சொன்னேன், நீங்க சொல்றதுல ஒரு சிக்கல் இருக்கு. பாலகிருஷ்ணனுக்கு நீங்க பணம் கொடுத்தீங்கன்னா, உலக தமிழ் ஆராய்ச்சி மையத்துக்கு பணம் கொடுத்தீங்கன்னா, அந்த அசிஸ்டன்ட் வந்து ஸ்டாட்டிக் அசிஸ்டன்ஸ் ஆயிரும். வருஷத்துக்கு இவ்வளவுங்கிறது தொடர்ந்து அதே தான் இருக்கும்.
ஆனா கல்வித்துறையில இருந்து கொடுத்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் வந்து கல்வித்துறையில மத்த பள்ளிகளுக்கு கொடுக்குற மாதிரி இந்த பள்ளிகளுக்கும் அதிக நிதி கொடுத்துக்கிட்டே இருப்பீங்க. இல்ல நான் முதல்ல இப்படி செய்யலாம்னு பாக்குறேன். நான் சொன்னேன் ஓகே நீங்க செய்யுங்க. அதுல வந்து ஏதாவது சிக்கல் இருந்ததுன்னா பிறகு நான் உங்ககிட்ட சொல்றேன். சொல்லிட்டு அதுக்கப்புறம் மிஸ்டர் பாலகிருஷ்ணன் நான் பேசினேன். பாலகிருஷ்ணன் என்கிட்ட சொன்னாரு, ஆமா சார் சீஃப் செக்ரட்டரி என்கிட்ட கேட்டார் சார். சார் எங்கிட்ட பணம் ஒண்ணும் கிடையாது. கவர்மெண்ட் கொடுத்ததுன்னா நாங்க கண்டிப்பா செய்யறோம். நான் பார்த்தேன் இது இந்த நான் 35 வருஷம் அரசியல் இருந்திருக்கேன்ல. இது இப்படி சுத்தி சுத்தி போச்சுன்னா ஒரு சொல்யூஷன் கிடைக்காது. எனக்கு தெரியும். அதனால நான் வந்து என்னுடைய நண்பர் தமிழ்நாடு காடரை சேர்ந்த மச்சேந்திரநாதன் வந்து என்னுடைய நெருங்கிய நண்பர். நான் மச்சேந்திரன் சொன்னேன், நம்ம 2 பேரும் போய் சீஃப் செக்ரட்டரி பார்ப்போம். மிஸ்டர் முருகானந்த போய் பார்ப்போம். அப்படின்னு சொல்லி முருகானந்த போய் பார்த்தோம். முருகானந்தம் வந்து டெல்லியில இருந்தே எனக்கு பழக்கம். நாங்க 2 பேரும் டெல்லியில ஒரே சமயத்தில் வேலை பார்த்துருக்கோம். ரொம்ப இனிய நண்பர். அவர் சொன்னார், சார் நீங்க சொல்றது நான் ஏத்துக்கிறேன் சார். நம்மளாம் தமிழ் மீடியத்தில் தான் படிச்சோம். குறைஞ்சா சார் போயிட்டோம். இது கண்டிப்பா இதுக்கு வந்து செய்யணும் சார். நான் சொன்னேன் செய்யணும்னு எல்லாரும் சொல்றீங்க. ஆனா யாரும் செய்யல. இப்ப நீங்க வந்து தமிழ் உணர்வு உள்ள ஒரு அதிகாரியா இங்க உட்கார்ந்துருக்கீங்க. அடுத்து இத்தகைய தமிழ் உணர்வு இல்லாத ஒருத்தர் வந்தாருன்னா உங்களுக்கு இருக்கிற சிம்பத்தி கூட இருக்காது. ஒண்ணுமே இல்லாம போயிடும். இல்ல சார் நாங்க கண்டிப்பா செஞ்சிடறோம் சார். நான் சொன்னேன் எனக்கு ஒரு டியூ டேட் கொடுங்க. இது நடந்தது ஆகஸ்ட் 2025 போன வருஷம். அவர் செப்டம்பருக்குள்ள நான் முயற்சி பண்றேன் சார். செப்டம்பருக்குள்ள முயற்சி பண்றேன்னு அவர் சொன்ன உடனே சரிங்க நீங்க முயற்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வந்துட்டு மறுபடியும் இவர்கிட்ட பேசணும் நான் பாலகிருஷ்ணன். என்ன பாலா என்ன நடந்துச்சுன்னு இந்த சீஃப் செக்ரட்டரி என்கிட்ட கேட்டாரு. நான் சீஃப் செக்ரட்டரி சொன்னேன் எங்ககிட்ட பணம் இல்லை சார். பணம் வந்ததுன்னா நாங்க என்ன செய்யணும்னு சொல்லுங்க நாங்க செய்யறோம். ஏன்னா அது ஒரு விண்டோ மாதிரி தானே. அவங்க கொடுத்தாங்கன்னா அவர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவாரு. அப்ப இது வரைக்கும் பணம் வரலையான்னு கேட்டு இல்லைன்னாரு. நான் உடனே இவருக்கு வந்து தமிழ்துறை அமைச்சர் கல்வித்துறை அமைச்சருக்கு வந்து ஃபோன் பண்ணேன். அவர் ஃபோன் எடுத்தாரு. ஃபோன் எடுத்துட்டு சார் நான் பாலச்சந்திரன் பேசுறேன் உங்களுக்கு நினைவு இருக்கும். சிஎம் வந்து நான் சொன்னதை சொல்லி ஆமா 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 சொல்லுங்க அப்படின்னாரு. சார் பாலகிருஷ்ணன் பணமே போகலையா சார்? பாலகிருஷ்ணன் பணம் போனாலும் முழு சொல்யூஷன் கிடையாது. முழு தீர்வு இல்லை. ஏதோ ஒரு சின்ன தீர்வாவது கிடைக்கும். ஆனா இன்னைக்கு அந்த தீர்வு கூட இல்லாம இருக்கு. அப்படியா இருங்க ஒரு கால் வருதுன்னு சொல்லிட்டு கட் பண்ணேன். சரி கால் வரும். அமைச்சருக்கு வந்து கால் வரத்தான் செய்யும். ஒரு 10 நிமிஷம் கழிச்சு மறுபடியும் ஃபோன் பண்ணேன். ஃபோன் அடிச்சுக்கிட்டே இருந்தது. அமைச்சர் ஃபோன் எடுக்கவே இல்லை. நான் என்ன முடிவுக்கு வரணும்? முதல்வர் சொல்லியிருக்காரு இந்த பிரச்சனையை தீர்த்து வைங்கன்னு. அடுத்து இன்னொன்னு சொல்றேன். கலைஞர் காலத்துல போட்ட சட்டத்தை இவங்க தமிழ்நாடு ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசியில் என்ன சொல்றாங்க? தமிழ் தான் பயிற்று மொழியாக இருக்க வேண்டும். தமிழ் கட்டாய பாடமாக இருக்க வேண்டும் என்று கலைஞர் போட்ட சட்டம் தானே. அது சட்டமே கலைஞர் போட்ட சட்டம் தானே. ஆனா அந்த சட்டத்துல பிரச்சனை என்னன்னா அதே மாதிரி சட்டம் தான் கர்நாடகாலையும் போட்டாங்க, ஆந்திராவிலையும் போட்டாங்க. ஆனா ஆந்திராவிலையும் கர்நாடகாலையும் தெலுங்கும் கன்னடமும் கட்டாயமாக மொழிப்பாடமாக பயிற்றுவிக்கப்படுகிறது. ஆனா தமிழ் அப்படி கிடையாது. இன்னைக்கு எல்கேஜில இருந்து எம்எஸ்சி எம்ஏ முடிக்கிற வரைக்கும் தமிழ் ஒரு பாடமாவே இல்லாம படிச்சு முடிச்சுட்டு போயிட முடியும். இன்னைக்கு உள்ள நிலைமை அதுதான். சிபிஎஸ்சிலயோ மெட்ரிகுலேஷன்லயோ படிச்சாங்கன்னா போயிடுவாங்க. இப்போ இது எதனால அப்படி இருக்குன்னா அந்த 2 மாநிலங்களும் வந்து சட்டம் போடும்போது கட்டாயமாக தாய்மொழியாக நம்முடைய மாநில மொழி தெலுங்கு அல்லது கன்னடம் கட்டாயமாக பயிற்றுவிக்கப்பட வேண்டும் ஒரு பாடமாக. அப்படி செய்யாத பள்ளிகள் மேல் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கப்படும் சட்டத்தில் இருந்து. இந்த சட்டத்துல நம்ம சட்டத்துல அது கிடையாது. அப்போ வெறுமனே ஒரு சட்டத்தை போட்டு அந்த சட்டத்தை ஏற்கனவே இருக்குன்னு சொல்றதுல என்ன அர்த்தம் இருக்கு? நீங்க ஒண்ணு சட்டத்தை திருத்தணும். அடுத்து வந்து இன்னொன்னு என்னன்னா இதுல வந்து பட்டேல் மார்க்னு ஒரு பெரிய ரோடு ஒன்று இருக்கு டெல்லியில. அங்க பழைய கேபினட் செக்ரட்டரியுடைய டாக்டர் இன்லா வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூல் ஒன்று ஆரம்பிச்சாங்க. அந்த பொண்ணை வந்து நான் வந்து அங்க டெல்லியில வேலை பார்க்கும்போது பார்த்தேன். அங்க போய் பார்த்தா பிள்ளைங்கள்லாம் வந்து கிளாஸ் 1, 2, 3ல வந்து ஹிந்தியில சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. நான் அவங்ககிட்ட கேட்டேன் என்ன நீங்க இங்கிலீஷ் மீடியங்கிறீங்க ஹிந்தியில சொல்லி கொடுக்குறீங்கன்னு. அந்த பொண்ணு சொல்லிச்சு நான் பொண்ணுன்னு சொல்றேன். அவங்க ரொம்ப சீனியர். எனக்கு கொஞ்சம் வயசு கம்மி அவ்வளவு. அது இருந்தவங்க. அவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க சார் இது என்ன பிரச்சனை என்னன்னா தாய்மொழியில சொல்லிக் கொடுக்கும் போது விளங்குற அளவுக்கு பிற மொழியில சொல்லிக் கொடுக்கும் போது விளங்காது. அதனால எடுப்பிலேயே நாங்க இங்கிலீஷ்ல சொல்லிக் கொடுக்க விரும்பல. அவங்களுடைய தாய்மொழியான இந்தியில 3வது வகுப்பு வரைக்கும் சொல்லிக் கொடுத்தோம். இங்க ஆங்கிலத்தை ஒரு பாடமா வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து 4வது வகுப்பு இருந்தா நாங்க மாத்தோம். இது அங்க வந்து சொன்னது. அங்க மட்டும் இல்ல உலகத்துல எல்லா இடத்துலயும் சொல்லியிருக்காங்க. தாய்மொழியில சொல்லிக் கொடுக்கும் போது கிரகிக்கிற அளவுக்கு மற்ற மொழிகளை சொல்லிக் கொடுக்கும் போது கிரகிக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் 7வது வகுப்பு வரைக்கும் நான் வந்து தமிழ் மீடியத்தில் தான் படித்தேன். 7வது வகுப்பு அங்கே சென்ட் மேரிஸில் சிவகாசியில் சென்ட் மேரிஸ் போகும்போது என்னை இங்கிலீஷ் மீடியத்தில் போட்டாங்க. நான் ஏற்கனவே 6 வருஷம் தமிழ் மீடியத்தில் படித்ததுனால எனக்கு இங்கிலீஷ் நல்லா படிச்சுக்கிட்டு இருந்ததுனால இங்கிலீஷ் மொழியில பாடங்கள் படிக்கிறது எனக்கு கஷ்டமா இல்லை. ஆனா 1வது வகுப்புலேருந்தே இப்போ சொல்லிக் கொடுக்குறாங்க. பா பிளாக் ஷீப் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. ரெயின் கோ அவேன்னு. அதை எவ்வளோ கேவலமா பாருங்க. மழையை விரும்புகின்ற ஒரு நாடு நம் நாடு. மழை வந்தால் இடைஞ்சல் என்று நினைக்கிறது இங்கிலாந்து. அங்க ரெயின் கோ அவேன்னு தான் சொல்லுவாங்க. இங்க அப்படியா சொல்லுவேன்? மழையே வந்து நில்
அப்படின்னு தான் நம்ம இங்க சொல்லிக் கொடுக்கணும். அதை கிளிப்புள்ளத்தனமா சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இது இன்னைக்கு நம்ம இது மாமலை மாமலை போற்றுதும் தானே நம்ம சிலப்பதிகாரம். நம்ம இது வரிசையா சொன்னாரு. சூரியனை பத்தி சொன்னாரு, சந்திரனை பத்தி சொன்னாரு, மாமழை போற்றுதும்னாரு. அடுத்து பூம்புகார் போற்றுதும். இயற்கை சக்திகள் தான் வாழும் நகர். இதைத்தானே முதல்ல ஆரம்பத்துல சொன்னாரு. அப்படி இருந்த மரபு தானே நமக்கு. இப்ப இவங்க வந்துங்க, நான் ஒண்ணு சொல்றேன், முதல்ல செய்ய வேண்டியது என்னன்னா, எல்லா ஸ்கூல்லையும் தமிழ் ஒரு பாடமாக கட்டாயமாக கற்பிக்கப்பட வேண்டும் அப்படிங்கறது முதல்ல. இல்லை என்றால் கிரிமினல் நடவடிக்கை எடுக்கணும்னு சட்டத்தை மாத்தணும். ஒண்ணு. ரெண்டாவது, தமிழை பயிற்று மொழியாகவும் வச்சிருக்காங்க. வெறும் மொழி பாடமா வைக்காம தமிழ்லயே வந்து ஜியோகிராபி, ஹிஸ்டரி, மேத்தமெட்டிக்ஸ், ஒரு லாங்குவேஜாவே இல்லாம அந்த பள்ளிக்கூடங்களுக்கு, அரசு சார்ந்த பள்ளிக்கூடங்களுக்கு, இதுவரைக்கும் முதல்ல ஆரம்பிச்ச பள்ளிக்கூடம், காமராஜர் காலத்துல ஆரம்பிச்ச பள்ளிக்கூடங்களுக்கு எல்லாம் எப்படி ஆசிரியர் சம்பளம் எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்களோ அது மாதிரி கொடுக்கணும். இந்த நேரத்தில் நான் ஒண்ணு சொல்லணும், அத்தகைய பள்ளிக்கூடங்கள் சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தங்கம் தென்னரசு வந்து தமிழ்துறை அமைச்சரா இருந்தபோது அவங்களுக்கு மத்த உதவிகள்லாம் செஞ்சாரு. இந்த புஸ்தகம் கொடுக்கறது, இதெல்லாம் வந்து தன்னால முடிஞ்ச எல்லாமே செஞ்சாரு. ஆனா இது ஒரு அமைச்சரால் செய்யக்கூடிய காரியம் கிடையாது. இதுக்கு சட்டம் இயற்றப்பட வேண்டும். என்னுடைய குறையெல்லாம் முதலமைச்சருக்கு அக்கறை இருந்தும், முதலமைச்சர் கூப்பிட்டு சொன்னதுக்கு அப்புறமும் இது இங்க நடக்காம இருக்குன்னா, நான் என்ன அதிகாரிகளை மட்டுமா குறை சொல்லுவேன்? சம்பந்தப்பட்ட அரசியல்வாதி சேர்ந்தா குறை சொல்லுவேன். இது வந்து நீங்க சொல்றது சொல்லுங்க. இல்ல, இது எவ்வளவு தூரத்துக்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியணும். அந்த காலத்துல வந்து சவுத் ஆப்பிரிக்கன் பிரசிடென்ட் வந்து ரொம்ப கரெக்டா, நெல்சன் மண்டேலா கரெக்டா சொன்னாரு. ஒரு இனத்தை அழிக்க வேண்டும் என்றால் அதன் மொழியை சிதைத்து விட்டால் போதும். அந்த காலத்துல கரெக்டா சொன்னார். அதுதான் இங்க தமிழ்நாட்டுல இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. அதனால இதை இவங்க சரிப்படுத்தலைன்னா, இவங்க தமிழ் சாவினும் தமிழ் என்று சாக வேண்டும், சாம்பல் தமிழ் மணந்து வேக வேண்டும்னா வெறும் கூக்குரலோட போயிடும். அதுக்கு அர்த்தமே இல்லாம போயிடும். இல்ல. இப்ப வேல்முருகன்